லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு ஏதாவது வேணும்னா அத போய் அவங்கிட்டயா கேப்ப? இப்ப என்ன, நான் படிக்கல, பாஸ் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது நக்கல் பண்றீங்களா? நக்கல் பண்ணாதீப்பா மாப்பிள. நாங்க எதுக்கு உன்னை போய் நக்கல் பண்ண போறோம்? படிப்புன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? படிக்காம எவ்வளவு பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஏன்பா படிப்பு தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க பேரு என்ன அமுதாவா இல்ல அன்னலட்சுமியா? அக்கா, இப்ப எதுக்கு நீ அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க? ஏய் பின்னடி, இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன தேவையோ அத தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒருத்தி இருக்காளே, தீர்த்து வைக்கிறதுக்கு. அமுதா, டாக்டர் அமுதா பெரிய யுனிவர்சிட்டிக்கு டீனா இருக்காங்க. உங்க அண்ணன் மண்டி. ஓ, ஏதாவது வேணும்னா அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? இவனுக்கே எதுவும் தெரியாது, இவனே ஒரு புள்ள பூச்சி டம்மி பீஸ். பொண்டாட்டி எதை சொன்னாலும் எஸ் மேடம் எஸ் மேடம் சல்யூட் அடிப்பா. நீ பூசாரிட்ட கேக்குறதுக்கு டைரக்டா சாமியார் கிட்டயே வரம் கேட்கலாம். அக்கா, என்ன உங்க அக்கா? உன் நிலைமைங்க அப்படித்தானே இருக்கு மாப்பிள. இப்ப நீ பல்லு புடுங்கின பாம்பு. நீ கோவப்படுறதுனால ஒண்ணும் செய்ய முடியாது, சும்மா ஊர்ந்து வேணா அப்படியே போலாம். ஐயோ அத்தி முறைக்கிறானே, ஐயோ எனக்கு குளிர் ஜுரம் வருது. என்ன முறைக்கிற? உண்மையை சொன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே ரோசம். உன் பொண்டாட்டிட்டு போய் காட்டுவோம் ரோசத்தை. உன் பொண்டாட்டி உன்னை எப்படிங்க நடத்துறாளோ அதைத்தான் நாங்க சொல்றோம். அந்த அம்மா தானே இந்த வீட்டுல ஆட்சி செய்யற மீனாட்சி. வேணா ஒரு மூக்குத்தி கிளி வாங்கி கொடு, நல்லா டிசைன் டிசைனா சேலை கட்டிட்டு நிக்க. ஏப்பா உன்னை சல்லி காசுக்கு மதிக்கிறாளா அவ? மாமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏ சின்ன பாப்பா, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏ அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போனா இல்ல, யார் உன்னை வீட்டுக்கு கூட்டி வந்தா? இப்படி முறுக்கிட்டு நிக்கிறாரு அப்படி விருன்னு, இவரா உன்னை கூட்டி வந்தாரு? என்ன பேசுற? இவ்வளவு பிரச்சனை இல்லை, ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு உங்க அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது அவனுக்கு. ஏன் தெரியாதுன்னு கேளு. ஏன்னா இவரை ஒரு ஆளாவே அவர் பொண்டாட்டி நினைக்கல. இவனை ஒண்ணுக்கு ஆகாதவன் உருப்படாதவன் நானா சொல்றேன். அவன் பொண்டாட்டி தான் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்கிறாம சும்மா இவன் ஒருத்தன் அவன் கால் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கடுப்பா தான் வருது இதை நினைச்சா. மாமா இங்க பாருங்க மாமா, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. வந்துருச்சா? சொல்லு. ஒரு படத்துல இந்த டைலாக் வரும்ல, ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும், பொம்பளை பொம்பளையா இருக்கணும்னு. ஆனா இந்த வீட்ல இப்ப யாரு ஆம்பளை யாரு பொம்பளைன்னே தெரியல மாமா. அவன் தான் வேட்டி கட்டிக்கல, அப்ப அவன் தான் ஆம்பளை. அப்படியா சொல்றீங்க? நீங்களா திருந்தவே மாட்டீங்க. நேற்று அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் காஃபி கொண்டு வந்து வைக்கிறாளா? காஃபி அயன் பண்ணி வச்சுட்டா போட்டுருவேனா? சாப்பாடு. என்ன மாப்ள, கிளம்பிட்டியா? அட என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, வெறப்பா நிக்கிற? சித்தப்பா சாப்பிடாமலே போறாங்க, என்னன்னு கேளுங்க. என்னது சாப்பிடாம போறனா? டேய் மாப்ள, ஏன்டா சாப்பிடாம போற? சாப்பிட்டு போடா. டேய் மாப்ள, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுல போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட எல்லாம் பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். டேய் அது ஒண்ணும் இல்ல ஆத்தா,
மாப்பிளைக்கு படிப்பு மேல அவ்வளவு வெறி, அதான் சாப்பிடாம போறான். நீ ஒண்ணு கவலைப்படாதா, பசிச்சா தானா வந்துட போறான். அட என்ன சித்தப்பா, அவங்க சாப்பிடாம போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது காமெடி பண்றனா? என்னம்மா நீங்க கடைசியா என்ன காமெடி ஆக்கிட்டீங்க? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு போறீங்க. இது நல்லா இல்ல, எனக்கு பசிக்குது. அவங்க சாப்பிடாம யாருக்கும் சாப்பாடு கிடையாது. அவன் சாப்பிடாட்டா எனக்கு சாப்பாடு கிடையாதா? என்னம்மா நான் இது? அக்கா எங்க அக்கா இருக்க? சாப்பாடு கொண்டு வாக்கா. ஆளுக்கு வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். செந்தில், என் ரூமுக்கு வா. சார், என் ரூமுக்கு வான்னு சொன்னேன். சார் வாய. எதுக்கு இங்க வந்தா? என்னைய செந்தில், வீட்ல இருந்து வரப்ப ஏதோ சாப்பிடாம வந்துட்டியா? உன் பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, சாப்பிடு. ஏயா, நீ நல்லா சாப்பிட்டு வந்தாலே பாடத்தை ஒழுங்கா கவனிக்க மாட்டேன். இதுல சாப்பிடாம வந்தா அவ்வளவுதான். மறுபடியும் இங்க உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கவா? ஒழுங்கா உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததை எடுத்து வச்சு சாப்பிடு. சார், அது வந்து சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிட்றேன் சார். சாப்பிடியா? சார், இந்த வல்லார துவையல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். இந்த பார் செந்தில், உனக்கு ஞாபக சக்தி வளரணும்னு உன் பொண்டாட்டி வல்லாரக்கீரை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அதையும் எடுத்து நல்லா சாப்பிடு. ஏதாவது மிச்சம் வச்ச அவ்வளவுதான். இல்ல சார், சாப்பிட்றேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கிட்டயும் எனக்கு பேச வேண்டாம். நில்லுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு புரியுது, புவனா விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது நான் வேணும்லாம் ஒன்னும் பண்ணல, ஒரு காரணமா தான் பண்ணேன். புவனாவை செல்வானாச்சி கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுல முதல்ல பட்ட விஷயம், இந்த விஷயம் எப்பவுமே உங்க காதுக்கு வரக்கூடாதுன்னு தான். ஏன்னா நீங்க வந்தா கண்டிப்பா செல்வா அண்ணாச்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டிய, அடிதடிதான் நடந்திருக்கும். அதுவும் இல்லாம உங்க தம்பியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காக. அவங்களும் தொட்டதுக்கெல்லாம் கை நீட்டுற ஆளு. இதுல கையால சண்டை போடுறதை விட கொஞ்சம் புத்தியால சண்டை போடுறதுதான் சரின்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம புவனாவோட உசிறு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்களை என்னைக்கும் குறைச்செல்லாம் எப்பவும் நினைச்சதே இல்லை. உங்களை எனக்கு தெரியாதா? ஒரு சின்ன பொண்ணோட படிப்புக்காக நடு ரோட்ல விட்டு 10 பேரை வாங்குன்னு வாங்கினவ. நான் இப்போதைக்கு உங்க விஷயத்துல நினைக்கிறதெல்லாம் நீங்க எந்த குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட விஷயத்திலையும் தலையிடாம இருக்கணுங்கிறது தான். இப்போ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் படிப்பு 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 மட்டும்தான். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்காக தான் இந்த பிரச்சனையை நானே பேசி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க கோவமா தான் இருப்பீங்கன்னா உங்க இஷ்டம்.
அமுதா. சாரி அமுதா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ எனக்காக இம்புட்டு யோசிக்கிற, ஆனா என்ன பாரு, நீ என்னை பத்தி யோசிக்கிறத கூட புரிஞ்சுக்காம உன் மேலேயே கோவப்பட்டுட்ட. சாரி அமுதா, என்னை மன்னிச்சிரு. மனதோரம் ஒரு காயம் எண்ணாத நாளில் நானாக. வாங்க சித்தப்பா. என்ன வாங்கண்ணே. போனா? அம்மா, சித்தப்பா வந்திருக்காங்க. வரேன். சித்தப்பா வாங்க 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 சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா பையன். வாங்க மாப்ள. சித்தப்பா. தம்பி உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. என்ன பரம பொங்க பானை வேற கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு பொங்க வைக்க போறாங்க தெரியலையே. ஒரு அளவும் தெரியலங்க. அவன் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கீழே தான். இப்படி ஒன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்க எம்பிட்டு நாளாயிடுச்சு தம்பி. அமுதா, காப்பி எடுத்துட்டு வாத்தா. இல்ல பரவாயில்ல, நம்ம இருக்கட்டும். பரவு புது மருமக என்ன சொல்றாங்க? கல்யாணம் காட்சியத்தான் நேரம் பார்க்க முடியல. பழனி, நம்ம வாட்டுக்கு வந்த வேலையை மறந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். மருமகளே, அதை எடுத்து கொடுமா. அண்ணமண்டி, இல்ல நம்ம சின்ன பைய வடிவேலு கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. அதுக்காக நான் சித்த பண்ற முறையில முறந்தரையில நான் செய்யாம இருக்க முடியுமா சொல்லுங்க? என்ன இருந்தாலும் நம்ம வடிவேலு தான் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஒட்டுதலா இருக்கிறவன். அதுக்கு தான் சீர் கொண்டு வந்தான். ஏதோ ஒரு குக்கிய போடுறான். கரெக்ட் தான். எப்படி ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? சித்தப்பா ஆசீர்வாதம் பண்ணு. வா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க. எதிரிங்க எதிரிங்க. பழனி கொடுப்பா. ரொம்ப நன்றி சித்தப்பா. புவனா, ஏண்டா மாப்பிள்ள, முறையா நடந்த உன் கல்யாணத்துக்கு உன் சித்தப்பன் சீர் கொண்டு வரல, ஆனா உன் தொம்பிக்கு மட்டும் சீர் கொண்டு வந்திருக்கான் பாரு. மாப்பிள்ள, இவங்க குடும்பத்தை பார்த்தா மாத்திரம் உன் தொம்பி எப்படி இழிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரு. எப்படி பல்ல காட்டுறான் பாரு. அது ஒண்ணு இல்ல மாமா, ஏன்னா எனத்தோட தானே சரி. அதுவும் சரிதான். அதான் இங்க கொடுத்தா. சின்ன பாப்பா, அதுல முறுக்கு இருந்தா 2 முறுக்கு கொடு. என்ன பதிலே சொல்லாம போறான்? சித்தப்பா உட்காருங்க சித்தப்பா. என்ன மாப்பிள்ள, இங்கனே தங்கிட்டிய? போர் அடிக்கலையா? போர் அடிக்க தான் செய்யுது. ஆடி மாசமா இருக்கு. ஆவணி பிறந்தா அப்படியே உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருக்கோம். ஒரு ரூமை காலி பண்ணி வைங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ளைக்கு எப்பவுமே தமாசு தான். நம்மள ஓட்டுறாரு. ஆனா பாருங்க, நம்ம வீட்டுல பண்ண ஒரு கல்யாணம் கூட நிறைவா அமையவே இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. பொண்ணு கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி. என்னது மாப்பிள்ள, நான் உங்களை சொல்லலையா, இந்த பயல்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேயா. பார்த்து பேசுங்க. இப்ப நம்ம வீட்டுல 3 கல்யாணம் நடந்து போச்சு. பழனி கல்யாணத்து அன்னைக்கு தாலி கட்டின கையோட பொய் கேஸ்ல ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சு. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பாருங்க, நம்ம செந்திப்பைய. அவன் பொய் சொன்னதாவே இருக்கட்டும், அது கல்யாணத்து அன்னைக்கா தெரிய வரணும். ஆம்பட்டு பேருக்கு முன்னாடி மானம் போய், மரியாதை போய், அசிங்கப்பட்டு என்னென்னமோ நடந்து போச்சு போங்க. இப்ப வடிவேலு கல்யாணத்தை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியலடா. என்ன பண்றது, எல்லாம் விதி. வந்த வேலையை பார்த்துட்டான். என்னத்த சொல்றது தம்பி, என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். அதுக்குள்ள நம்மண்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா, பழனி செந்திலோட கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆகி போச்சு. இப்ப சின்ன மருமகளும் வந்தாச்சு. இப்ப 3 பேருக்கு சேர்ந்தாப்புல இந்த தாலி பெருக்கி கட்டுற விஷயத்தை சேர்ந்து நடத்திட்டா என்ன?
இப்பதான் மெயின் மேட்டருக்கு வர்றாப்ல. இங்கனையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பஞ்சாயத்தா போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல காரியத்தை நாமெல்லாம் சேர்ந்து நடத்தி பார்க்கலாம்ல. நல்ல விஷயம் தானே, பண்ணிட்டா போச்சு. சரியா சொன்ன மாணிக்கம். நாமும் எவ்வளவு நாளைக்கு ஒருத்தன் பார்க்காம மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அலையிறது. என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்போமே. என்னக்கா நான் சொல்றது சரிதானே? ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. சும்மதிக்கு அவங்க அப்பச்சி தாலி செயின் வாங்கி போடுவாங்க. எனக்கு எங்க அப்பச்சி வாங்கி போடுவாங்க. இவளுக்கு யார் வாங்கி போடுவா? மேடம் தாலிய கூட வித்துதான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறும் கைத்தோட சுத்திட்டு இருக்கா. இதுல எப்படி தாலியை பெருக்கி கட்டுறது? என் பொண்டாட்டிக்கு நான் தாலி செயின் வாங்கி போடுறேன். அப்படி போடுறேன். எப்பா சிரிப்பு வருதுப்பா. எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டியில ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுப்பா. அதானே, இந்த வீட்டை எல்லாத்தையும் முடிவு பண்றது உன் பொண்டாட்டி தானப்பா. யார் யாரு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவங்க தானே சொல்றாங்க. நீ சொல்ற நான் செய்யறேன் என் பொண்டாட்டிக்குன்னு. ஆனா ஒரு வேளை நாளைக்கே உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ஐயா கட்டிட்டு சரின்னு தானே சொல்லுவ நீ. இந்த வீட்டுல யாரு பொண்டாட்டி யாரு புருஷனே தெரியாதப்போ நீ எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ண முடியும்? ஆமா, இந்த வீட்டுல சொக்க ராஜ்யம் இல்ல, மீனாட்சி ராஜ்யம்தான். என் பொண்டாட்டி வைக்கிறது தான் சட்டம், அவ எடுக்கிறது தான் முடிவு. அவ தான் எங்களை அதிகாரம் பண்ணுவா. ஏன்னா நானும் என் அம்மாவும் அவளை அம்புட்டு நம்புறோம். அவன் மேல அம்புட்டு மரியாதை வச்சிருக்கோம். என் பொண்டாட்டி கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். சபையில யாரும் அவளை பத்தி எந்த குறையும் பேசக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் அமுதாவும் விரும்புவாங்கிற நம்பிக்கையில தான் இதை நான் சொல்றேன். சும்மா கட்டிக்கிட்டோமேன்னு ஒன்னா இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே மனசார நேசிச்சு வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க 2வது ரகம். நான் என் பொண்டாட்டிய மதிப்பு மரியாதையோட நடத்துறதுனால உங்களுக்கெல்லாம் நான் கேவலமானவனா தெரிஞ்சா நான் அதை தாராளமா ஏத்துக்கிறேன். அதனால எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. எது அசிங்கம் தெரியுமா? தாலி கட்டிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணை அடிமையா நினைக்கிறதும் மதிக்காம நடத்துறதும் தான் அசிங்கம். நீங்க தாலி பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அமுதாவுக்கு தாலி செயினை நான் போடுறேன். தலையா வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டானுங்க. மூஞ்சிகளை பாரு, இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி. சுமதி, என்ன சுமதி, இன்னைக்கு ஒரு படி அழக கூடியிருக்க போல இருக்கு. அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. உனக்கு எப்படி தெரியும்? பாக்குற எனக்கு தானே தெரியும். உங்க கணக்கு நான் அழகா தெரிஞ்சா மட்டும் போதுமா என்ன? பிறவு வேற யார் கணக்கு அழகா தெரியணும் நீ? என்னங்க நீங்க புது பொண்டாட்டி எப்படிதான் மஞ்சள் பொய்தோட வச்சிருக்க போறீங்களா? உங்க சித்தப்பா வீட்டு ஆளுங்க தாலி பெருக்கி கட்டுறத பத்தி பேசினாங்களே, உங்க வீட்டு ஆளுங்க அதை பத்தி எதுவுமே வாய் திறக்காம இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டியலா? அம்புட்டு தானே, கேட்டுட்டா போச்சு. என் செல்ல குட்டி நீ சொல்லி செய்யாம இருப்பனா? இரு, இப்பவே போய் அம்மாட்ட கேக்குறேன். மா மா, ஒரு நிமிஷம். என்னடா? என்ன
என்னையா மறக்கிறீங்க? அது வந்து அட என்னடா சீக்கிரம் சொல்லு. கிரைண்டர்ல மாவு கிடக்கு, கொல்லையில வேலையெல்லாம் இருக்கு. என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல? சித்தப்பா வீட்ல இருந்து வந்து தாலி பெருக்கி கட்டுறத பத்தி பேசிட்டு போயிருக்காங்கல்ல, நீங்க என்னமோ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கீங்க. அத பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே நாம இப்ப இருக்கோம். என்னத்த என்ன பேசுறீங்க? அடிவேல் கட்டதுல என்ன தப்புங்கிறீங்க? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். உங்க மூத்த மகன் பெரிய வீரன் கணக்கா சவால் விட்டேன், நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க? என்ன உங்க மகனை அப்படி காப்பாத்துறீங்களோ? அதானே ஏம்மா, எனக்கு என்னமோ இவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்னைக்கு இந்த செந்தில் பையனுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சோமோ அன்னையில இருந்து பிரச்சனை பிரச்சனை ஒரே பிரச்சனை மட்டும்தான் நடக்குது. பேசாம அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒன்னா ஒரே விழாவா வச்சு சுமதி உமா அமுதா 3 பேருக்கும் தாலி பிரிச்சு போட்டுறலாம். என்ன சொல்றீங்க? கேளுங்க. இருமா கேக்குறேன். மா இன்னும் என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அவங்க வசதிக்கு திடுதிப்புன்னு முடிவெடுப்பாங்க, செய்வாங்க. அவங்க எடுத்த மாதிரி நம்மளும் முடிவெடுக்க முடியுமான்னு யோசனையா இருக்கு. மா சில விஷயத்த காலத்தோடய செஞ்சு முடிச்சிடணும். யாருக்கு தெம்பு இருக்கோ அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செயின் செஞ்சு போட்டுக்க வேண்டியதானே? மா என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் மூத்த மவன் வீராப்பா சவால் விட்டு பேசினானே, அப்படியே தான் ஆசை பொண்டாட்டியை விட்டுருவாரா என்ன? பிறகு எதுக்குமா நீங்க பயப்படுறிய? எனக்கும் ரொம்ப ஆர்வமா தாமா இருக்கு. சவால்ல ஜெயிக்க அவங்க என்ன செய்ய போறாங்க நானும் பார்க்க தானே போறேன்.